ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் பேர் ஹோல்ட் ஓவர்ஸ். இந்த வருட எண்டில் வந்த படம் 2023. இந்த படத்தை இயக்குனது அலெக்சாண்டர் பைன். ரைட்டிங் கிரெடிட்ஸ் டேவிட் ஹெமிங்சன். ஸ்டார்ஸ் பால் கிமெட்டி, டாவின் ஜி ரேண்டோல்ப், டொமினிக் சீசா. அவர் வந்து ஆங்கஸ் டெல்லின்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். டெவின் ஜாய் ரேண்டோல்ப் வந்து இவங்க கோல்டன் குளோப் அவார்டில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் வாங்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு டீச்சராக வருவாங்க. அவங்க மகன் வந்து இறந்த சோகத்தில் அவங்க இருப்பாங்க. இந்த பால் கிமெட்டின்ற ஹிஸ்ட்ரி டீச்சராக இருப்பார். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருப்பார். ஒரு இங்கிலாண்டில் 1970s அது மாதிரி இதில் கிறிஸ்மஸ்க்கு போவாங்க பிள்ளைங்கள்லாம் அந்த ஹாஸ்டல்லேருந்து. அதில் வந்து சில பேரால் போக முடியாமல் தவிர்த்துட்டு சில பேர் இருப்பாங்க. அதுதான் அவங்க அந்த ஹோல்ட் ஓவர்ஸ் தான் வந்து தங்கிடுவாங்க. அப்போ வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர், இந்த மேரி லேம்ப்ன்ற கேரக்டர், அப்புறம் இந்த பசங்களாம் ஒரு கொஞ்சம் பேர் தங்குவாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற படம் தான் கதை. இந்த ஹிஸ்ட்ரி டீச்சர் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த படத்தோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூயார்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிலேரியஸ், பால் கிமெட்டியோட ஆக்டிங் எல்லாம் ஹிலேரியஸு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக தான் இருந்துச்சு. அதில் வந்து எந்த ஒரு யூனிக்கான ஆக்டிங்கோ எதுவும் அந்த படத்துக்கு கதைக்கு தேவையான ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் ஆக்டிங்னு அப்படி பார்த்தா நிறைய விதமான விஷயங்கள், ஆக்டிங் ஸ்டைல், ட்ராமானா என்ன, 4 டைப் ஆஃப் ஆக்டிங்கு, 70-60 வகையான ஆக்டிங் இருக்குன்றாங்க. அது மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாக நடித்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேடம் கேரக்டர் தான். பையன் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். இந்த டீச்சர் சொல்கிறத அவன் போய் கை உடச்சிப்பான். அப்புறம் ஷாப்பிங்லேருந்து ஆரம்பிக்கும். சில வசனங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை படமாக பார்க்கும்போது எந்த விதமான ஒரு இதுவும் எல்லாம் தேட்டரில் வந்து ரொம்ப எல்லாம் இயல்பாக ரொம்ப இதுவாக தான் இருந்தது. தேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தாலும் இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஒரு சாதாரணமாக தான் போச்சு. இதில் வந்து இது எப்படி மாஸ்டர் பீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு. இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா பைரி படம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி லெவலில் இருந்தது. அந்த மாதிரிலாம் கூட இல்லை. ஆனால் ஒரு இங்கிலீஷ் படத்தை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, இது வந்து வேறு லெவலு, சான்ஸே இல்லை, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சில படத்தெலாம் இந்த கில்லர் ஆஃப் த மூன்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே உட்கார முடியல. அது ஓப்பன் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தேட்டரில் உட்கார முடியல. இதுதான் உண்மை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பீஸு இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. இது மாதிரி கதை வந்து பார்த்துருக்கு பயங்கரமாக இருக்குது. அது ஒரு அவங்க இதில் சாதாரண இருந்த கதை. அப்போ வாவு சிதம்பரம் கதையை கப்பலோட்டை தமிழ்னு என்ன சொல்கிறது, அதில் வர பாரதியார் கேரக்டர், அது மாதிரி நிறைய படங்களில் சொல்லலாம். பார்த்திங்கன்னா நடிகனில் வந்து வாதியார் நடிச்சிருக்காரு, சத்யராஜ். அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறக்க முடியாது. காமெடிக்கே அந்த மாதிரி இது அவரெல்லாம் சீரியஸாக நடித்தா வேறு மாதிரி. மனோரமாலாம் என்ன சொல்கிறது, இப்போ பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் குளோப் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மனோரமாலாம் என்ன சொல்கிறது, கோவை சரலாம் என்ன சொல்கிறது, அவங்க ஆக்டிங்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிங்குமே நம்ம பார்க்க முடியல. சாதாரணமாக வந்து பேசிட்டு போகிறாங்க, அந்த கேரக்டர் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற கதையை வந்து பேசிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் எந்த ஒரு ஒர்த்துமே இல்லாத சாதாரணமாக நடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஜெயம் ரவி ஆக்டிங்கு, இப்போ சைரன், இப்போ சமீபத்தில் வந்து சைரன் இருக்கட்டும், நல்லா என்ன ஆக்டிங் சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிசிலியன்லாம் வந்து ஓப்பன் மேலே பெஸ்ட் ஆக்டர் கோல்டன் குளோப் அவார்டில் அவர் பாட்டு அமைதியாக வந்து போகிறாரு. அமைதியாக தான் வந்து அதில் நடிப்புன்னு என்ன இருந்தது பார்த்திங்கன்னா. ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பர் ஆக்டிங். கிறிஸ்டோபர் நோலன் படம் செம்ம போர் படம். அது கிறிஸ்டோபர் நோலனோட ரொம்ப போர் படம்னு சொல்லலாம். 3 அவர் உட்கார வச்சு அந்த பாம் சீன் மட்டும்தான் நல்லா இருந்தது. படமாக பார்த்திங்கன்னா பிரமிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைரக்டரு. அப்போ இது பார்த்திங்கன்னா வடுக்கப்பட்ட ராமசாமி டைரக்டர் என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒர்க் அவுட் தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இங்கிலீஷ் படத்துக்கு பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி லெவலு, இது மாஸ்டர் பீஸு, ஹிலேரியஸு, 5 ஸ்டாரு, அது இதுன்னு சொல்கிறாங்க. இதை எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியல. இது ஒரு நார்மலான படம், அவ்வளோதான். ஓல்டு ஓவர்ஸ்ன்றது ஒரு நார்மல், ஈவன் அந்த மீன் கேர்ள்ஸ் மாதிரி கூட இல்லை. அது அப்படியே அந்த சைட்வேலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சத்தியன் தேட்டரில் விளையாடிருந்தோம். சைட்வே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த படத்தை தேட்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது. நாங்களாம் அந்த தேட்டரில் நாங்களாம் அப்போ சின்ன பசங்க. அலெக்சாண்டர் பைன் நடித்த படம், டைரக்ட் பண்ண படம் தான். நாங்களாம் வந்து தேட்டரில் விளையாடிருந்தோம் சைட்வேஸ் அப்போலாம். அது ஒரு போர் படம் தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக் படம்லாம் சூப்பர் படம். இது கண்டிப்பாக ஆஸ்கர் வாங்க வேண்டிய படம். ஆஸ்கர்ன்றது என்னன்ற இதே தெரியாமல் போச்சு இப்போ.
ரொம்ப அதாவது சாதாரண ஒரு படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் படம்னா பார்த்திங்கன்னா நாமினேட்டட் 5 ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணுங்க ஓல்டு ஹவுஸில். அப்படி ஒன்றும் ஆஸ்கர் அவார்டு நாமினேட் பண்ணுற அளவுக்கு படமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம தமிழ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண நம்ம தமிழ் படத்தை கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் இது மாதிரி படத்தை பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸு. இது வந்து பால் கிமெட்டியோட ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படிலாம் சாதாரணமாக தான் பண்ணிக்கிறாரு. எங்கள் ஸ்கூல் வாத்தியார்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். அது மாதிரிலாம் கூட எதுவும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. எங்கள் பிடி வாத்தியாரை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்கும். அது மாதிரிலாம் கூட ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியல. அவர் சாதாரணமாக தான் நடந்துப்பார். சாதாரணமாக தான் அவர் பேசுறதெல்லாம் நியாயமாக தான் இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டுன்ற இதுக்கு ஒன்றும் கிராங்கி டீச்சர், ஹிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு நார்மல் டீச்சர் மாதிரி தான் இருந்தார். இந்த படத்தை வந்து தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். நார்மல் படம் தான். தேங்க்யூ.